ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, 2 விதமான ஃப்ளவர் தான் நான் சொல்லித்தர போகிறேன். பைப் கிளீனர் வச்சு ஒரு அழகான 2 ஃப்ளவர் வந்து எப்படி அழகாக மேக் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இது நல்லா புரியும். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இன்னைக்கு அழகான ஃப்ளவர் பைப் கிளீனர் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன விருப்பமான கலர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்குங்க. நான் இன்றைக்கி மெரூன் அண்ட் க்ரீன் கலர் வச்சு தான் சொல்லித்தர போகிறேன். இப்போ இந்த மெரூன் கலர் எடுத்துக்குங்க. அதில் 2 பைப் கிளீனர் எடுத்துக்குங்க. அது ரெண்டாக ஜாயின் பண்ணிக்குங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம இதில் க்ளூ எங்கேயுமே நான் யூஸ் பண்ணலை. நான் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எல்லாமே சொல்லிட்டேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்கும்போது தான் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இப்போ ரெண்டுமே ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ உங்கள்கிட்ட ஸ்கேல் இருந்தால் எடுத்துக்குங்க. இந்த ஸ்கேலில் கொஞ்சமாக நீங்கள் விட்டுடுங்க. விட்டுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, சுற்றிக்கிட்டே வாங்க. உங்களால் எத்தனை கவுண்ட்டு முடியுமோ அத்தனை கவுண்ட்டு ரோஸ் நீங்கள் சுற்றிக்கலாம். இதுக்கு இவ்வளோதான் சுற்றணும்னு கிடையாது. நம்மளுக்கு பெட்டல் தேவை. அது எத்தனை பெட்டல் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் ஒரு 6 பெட்டல் நான் சுற்றி இருக்கேன். இப்போ இதை வெளியே மெல்லமாக நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக நீங்கள் ரெண்டுமே ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலில் விட்டு இதை வெளியே எடுத்துடணும். பொறுமையாக எடுங்க. இந்த ஸ்கேலுக்கு பிறகு நீங்கள் வேறு திங்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது அந்த லென்த்து அகலத்துக்காக நான் எடுத்து இருக்கேன். இது பொறுமையாக வெளியே எடுக்கணும். இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸஸாக இருக்க இந்த பைப் கிளீனரை இந்த ஒவ்வொரு பெட்டலுக்குள்ளேயும் நீங்கள் விடணும். நம்ம கவுண்டிங் பார்த்தீங்கன்னா இது 8 பெட்டல் வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த 8 பெட்டலுக்குள்ளேயே நீங்கள் இந்த பைப் கிளீனரை விட்டு எடுங்க. நல்லா டைட்டாக இருக்கிறப்பெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ இது நல்லா விரித்து விட்டுருங்க. இது கீழே நல்லா சுற்றிக்குங்க. இது நல்லா விரித்து விடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் அழகாக இருக்கும். இது எக்ஸஸாக இருக்கிற அந்த பைப்பில் கீழே விட்டுருங்க. இப்போ நல்லா இதை விரித்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தனித்தனியாக விரித்து விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த பெட்டல் பார்த்தீங்கன்னா 8 கவுண்ட் வந்துருக்கு. இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் இருக்கும். இதை லைட்டாக நீங்கள் நடுவில் பிடிச்சிக்கிட்டு லைட்டாக ஒரே ஒரு சுற்று மட்டும் நீங்கள் சுற்றி விடுங்க. ஒவ்வொரு பெட்டலும் இதே மாதிரி நீங்கள் சுற்றி விடணும். பொறுமையாக பண்ணுங்க. இதே போல் 8 பெட்டலும் இதே போல் சுற்றணும். இப்போ சுற்றிட்ட பிறகு லைட்டாக நீங்கள் இது கொஞ்சம் அகலம் கொஞ்சமாக இருக்கிற போல் நீங்கள் லைட்டாக இது கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விரித்து விடணும். ஒவ்வொரு பெட்டலும் இதே போல் விரித்து விடுங்க. இந்த மாதிரி விரித்து விடுங்க. இந்த லென்த்தை நகல வர போல் நீங்கள் இந்த ஃப்ளவர் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணால இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு இருக்கிற போல் பார்த்துக்குங்க. இப்போ ஒரு பெட்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், நடுவில் க்ரீன் கலர் அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்றா போல் நீங்கள் மிடில் இருக்கிற கலர் சூஸ் பண்ணுங்கள். இது நான் 2ஆக கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இதை லைட்டாக பிடிச்சிக்கிட்டு
நீங்கள் இதை வந்து நல்லா சுற்றிக்குங்க. சர்க்கிள் ஷேப்பில் வராப்புல நீங்கள் சுற்றிக்குங்க. ஏன்னா சிங்கிள் கலர் பண்ணும் போது உங்களுக்கு அந்த லுக்கு இருக்காது. நீங்கள் டபுள் கலர் பண்ணும் போது அது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு பண்ண அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த பைப் கிளீனரும் இப்போ எண்டில் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுவும் ரெண்டுமே ஜாயின் பண்ணி நீங்கள் நல்லா சுற்றி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஷேப்பில் எப்படி இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த ஃப்ளவரோட மிடில் வந்து நீங்கள் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஃப்ளவருக்குள்ளே வந்து அது போயிடும். பார்த்தீங்களா? இப்போ ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து கம்பியில் கூட அட்டாச் பண்ணலாம். நான் இது கம்பி வந்து லாஸ்ட்டில் எப்படி ஒரு அழகாக குட்டி குட்டி ஃப்ளவர்லாம் சேர்த்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் வாஷ் வந்து எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுங்க, இல்லைன்னா இது வந்து தனியாக வந்துடும். இப்போ இந்த ஃப்ளவர் ஷேப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் இந்த ஃப்ளவரை வந்து நீங்கள் இந்த மாதிரியும் கீழ் நோக்கியும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் பெண்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த கார்னரில் மட்டுமே நீங்கள் வந்து இதை வந்து லைட்டாக கொஞ்சம் நீங்கள் பெண்டு கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். மேலே தூக்கி கொஞ்சம் வளைஞ்சா போல் இருக்கும். இதே போல் உங்களுக்கு எத்தனை ஃப்ளவர் வேணுமோ அத்தனை ஃப்ளவர் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சென்டரில் நீங்கள் இந்த ஃப்ளவர் வந்து அட்டாச் பண்ணணும். இதை கொஞ்சம் தூக்கி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இருக்கும். இதே போல் நீங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஃப்ளவர் வந்து எப்படி பண்ணோன்னா, அடுத்த ஃப்ளவர் ரொம்ப சிம்பிளான ஃப்ளவர் தான். இதுவும் வந்து இதே மெத்தடில் தான் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் மொட்டாக இருக்கிறா போல் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு பெண்ணை கூட நீங்கள் எடுத்துக்குங்க. நான் இப்போ இந்த பென் எடுத்து மார்க்கர் பென் எடுத்துருக்கேன். நீங்கள் இதில் வந்து நல்லா சுற்றிக்குங்க. பாருங்கள், ஒரு 5 கவுண்டிங் தான் நான் எடுத்துருக்கேன். சுற்றிக்கிட்டு அதை வந்து பெண்ணை வந்து வெளியே எடுத்துட்டு ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நீங்கள் எடுக்கிற திங்ஸை பொறுத்து உங்களுக்கு இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வரும். இதை வந்து கொஞ்சம் கீழே வந்து லைட்டாக சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டுட்டு இதை வந்து நீங்கள் நல்லா வந்து விரித்து விடுங்க. உங்களுக்கு 5 பெட்டல் வந்து இருக்கும். இப்போ எக்ஸஸாக இருக்கிற அந்த பைப் கிளீனர் வந்து கீழே தள்ளி விட்டுருங்க. இப்போ அந்த 5 இருக்கும் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேலில் வச்சு பண்ணோம், அதுவும் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா விரித்து விட்டுட்டு அதை வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஷேப் கொஞ்சம் மாறும். இப்போ என்ன பண்ணுங்க, அதை வந்து லைட்டாக வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. விடும்போது உங்களுக்கு இந்த ஷேப்பில் வந்து பெட்டல் ஷேப்பில் இருக்கும். ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றினா போதும். பாருங்க, இப்போ இது வந்து கீழே வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அழகாக இதுக்குள்ளே வந்து குட்டியாக நீங்கள் நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அதே போல் பண்ணிவிட்டோம் நீங்கள் வந்து உள்ளே வந்து வைக்கலாம். அது ஏற்கனவே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு மொட்டை வந்து எப்படி அழகாக பண்ணலான்னு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதுக்குள்ளே நான் எதுவுமே வைக்கல, ஜஸ்ட்டு வந்து டைரெக்டாக வந்து இதுக்கு பண்ணி காமி. இந்த இடத்துல மட்டும் பெண்டு கொடுத்துட்டு மேலே மட்டும் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் மொட்டு இருக்கிறப்பறம் நம்ம காமிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், கொஞ்சமாக வந்து இதை ஃபோல்டு பண்ணி விட்டுட்டேன். உங்களுக்கு உள்ளே வந்து டிசைன் தெரியணுன்னா நீங்கள் இதை போல் கொஞ்சமாக அதுக்குள்ளே அட்டாச் பண்ணி வைக்கலாம். நான் இது வேணால் வச்சுட்டு வேணால் உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள்,
உள்ளே வந்து எல்லோ கலர் வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன். இல்லைன்னா நீங்கள் க்ளூ போட்டு வந்து நீங்கள் இதில் வந்து B7000 க்ளூ போட்டு நீங்கள் வந்து இதில் ஒட்டி விட்டுலாம், அதுவும் அழகாக இருக்கும். இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்குங்க. இப்போது லீஃபுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், அழகாக எடுத்துக்குங்க. லீஃப் எடுத்துட்டு ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணுங்கள். ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே வந்து உங்களுக்கு லென்த்து எந்த லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. பாருங்கள், எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்று வந்து உள்ளே விடணும், அந்த கேப்புக்குள்ளே வந்து விட்டு எடுக்கணும். இப்போ அதே போல் இன்னொன்றும் வந்து இந்த கேப்புக்குள்ளே வந்து விட்டு எடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ரெண்டுமே வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி விடுங்க. ரொம்ப சிம்பிளான லீஃப் தான் நான் சொல்லித்தரேன். இதை வந்து ரெண்டுமே வந்து இதுக்குள்ளே இருக்கிறவங்கள பார்த்துக்குங்க. இது கொஞ்சம் கேப் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து லைட்டாக கொஞ்சம் பெண்டு பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணி விட்டுருங்க. சைடில் வேணால் கொஞ்சமாக அந்த பெண்டு வந்து நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சின்னதாக மெலிசாக வேணால் அதுக்கேற்றப்பல இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லீஃபோடு சேர்த்து நீங்கள் வந்து இதை அட்டாச் பண்ணி விடலாம். இப்போ நான் ஏற்கனவே தனித்தனியாக பண்ணி வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன் பாருங்கள். இது ஜஸ்ட் லீஃப்லேயே நிறைய டைப் இருக்குது. சிம்பிளான டைப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இது எப்படி பண்ணியிருக்கேன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ மேலே வேணால் நான் லிங்க்கு தரேன், அதை போய் நீங்கள் பாருங்கள். இதே போல் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக பாருங்கள். இப்போ நான் இது பண்ண பார்த்தீங்களா, இதே போல் 5 ஃப்ளவர் வச்சு 5 பெட்டல் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த ஷேப்பில் தான் அது இருக்கணும். அதே போல் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குங்க. இப்போ இது வந்து உங்கள்கிட்ட லாங் கம்பி இருக்கும் பாருங்கள், ஃப்ளவர் கிராஃப்ட்டுக்கெலாம் செய்கிற அந்த கம்பி வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. அதில் நான் ஏற்கனவே வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பூ வச்சு பண்ணால் போதும்னா நீங்கள் இதே போல் ரெடி பண்ணிவிட்டு இந்த கம்பி வந்து ரொம்ப லாங்காக இருக்கனால இதை ஃபோல்டு பண்ணி அதில் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். இது வந்து மொட்டை கொஞ்சம் பண்ணியிருக்கேன், லீஃப் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் சன்ஃப்ளவர் போல் கொஞ்சம் பெருசாக சேம் கலரில் நான் பண்ணியிருக்கேன். மல்டி கலரில் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ இதில் அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணும் போது அது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர் வச்சு நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வந்து இது ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டில் வேணால் நம்ம டேப் போட்டு இதை வந்து சுற்றி விடும் போது உங்களுக்கு வந்து ஷேப் வந்து இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் சுற்றி விட்டுடலாம். அடுத்த ஃப்ளவர் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சுற்றி விடலாம். அதுக்கு வந்து ஏற்கனவே இந்த மாதிரி டேப் வாங்கிக்கோங்க. இல்லை ஏற்கனவே க்ளூ வந்து இருக்கும். நீங்கள் சுற்றும் போது கொஞ்சம் இழுத்து சுற்றும் போது உங்களுக்கு இதில் வந்து க்ளூ வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு தனியாக க்ளூ போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே இது வந்து சுற்றி விட்டுட்டே வரலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்து வைக்கணும்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த டேப் வச்சு நல்லா நீங்கள் வந்து சுற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃப்ளவர் இருக்குது. ஏற்கனவே நம்ம க்ரீன் கலர் பைப் கிளீனர் வச்சுருக்கோம். ஸோ இதில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுற்றலாம். அதாவது இதில் கொஞ்சம் லாங்காக வச்சுட்டு இதில் கொஞ்சம் இறக்கமாக நீங்கள் வந்து இது சுற்றி விட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இதில் வந்து நீங்கள் இந்த ஃப்ளவர் மட்டுமே இருக்கிறப்பல நீங்கள் இந்த பைப் கிளீனர் வந்து நீங்கள் சுற்றி விடலாம். இது தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் டேப் வச்சு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். லீஃப் வந்து உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இது ஜாயின் பண்ணால் போதும். அதே போல் இந்த இடத்துல வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ இதோடு சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம், இல்லை தனித்தனியாகவும் அட்டாச் பண்ணலாம். நான் அட்டாச் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து டேப் சுற்றிட்டோம். அதே போல் இதுலேயே வந்து டேப் வந்து ஃபஸ்ட்டே சுற்றிக்கலாம்.
இப்போ பாருங்கள் அழகாக வந்து சுத்தம் போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்காக வந்து நல்லா இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இழுத்து வச்சு நல்லா டைட்டாக வந்து நீங்கள் இது வந்து சுற்றணும். நம்ம க்ளூ தடவிட்டு சுற்றும் போது அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் இதே போல் டேப் வாங்கி வச்சுக்கோங்க, அதிலே வந்து க்ளூ இருக்கும். ஸோ அதை வாங்கி நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேலையை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ தேவையான லென்த்துக்கு சுற்றிட்டு எக்ஸஸாக இருக்கிற இந்த டேப்பை வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து லாஸ்ட்டில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து இது ஸ்ட்ரிப்பாக வந்து ஒட்டிக்கும், ஒரு காம்பு போலே இருக்கும். ஸோ எந்த லென்த்துக்கு வேணுமோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து நல்லா சுற்றி விட்டுருங்க. இன்னொரு லீஃப் ஒன்று சொல்லித்தரேன். இதை வந்து ரெண்டாக லாங்காக இருக்கிற பைப்பில் எடுத்துக்கோங்க, க்ரீன் கலர். அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி லைட்டாக வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக வந்து பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி சிசரால் இந்த எட்ஜஸ் மட்டும் நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து லைட்டாக நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள் இது வந்து எந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து குறுகலாக இருக்கும். நீங்கள் லீஃப்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அதே போல் நீங்கள் வந்து இது கொஞ்சம் நீங்கள் லைட்டாக கட் பண்ணி விடும்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூர்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கெல்லாம் வந்து திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி அட்டாச் பண்ணும்போது அது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் சிசர் ஷார்ப்பாக இருக்கிற சிசரை வந்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ப் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நான் ரெண்டு சைடும் வந்து பண்ணிவிட்டு இதில் வந்து அட்டாச் பண்ணலாம். லைட்டாக பண்ணால் போதும். இல்லை உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக வேணும்னா நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இது வந்து அந்த எட்ஜை வந்து நல்லா ஷார்ப் பண்ணி விடணும். ஸோ அந்த அது கொஞ்சம் சரிவாக இருக்கிற அதை வந்து நீங்கள் இதோட அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு கம்பியை வந்து ஃபோல்டு பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சுற்றி விட்டிங்கன்னா இது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் இதை வந்து சுற்றிட்டு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற போல் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இதே போல் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு கம்பி வந்து ஃபோல்டு பண்ணி நான் பண்ணேன் இல்லையா, அதை வந்து லாஸ்ட்டில் வந்து டேப் வச்சு நான் வந்து சுற்றி விட்டுட்டேன். இது வந்து நீங்கள் ஃப்ளவர் வாஷாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு பாட்டில் கூட நீங்கள் வந்து இதே போல் நிறைய பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். கிஃப்ட்டு ஐட்டமாகவும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது வந்து பூங்கொத்து அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம். இது சின்னதாக ஸ்மால் பிஸ்னஸ்
ஐடியாவாகவும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஹோம் டெக்கரேஷனுக்காகவும் இது வந்து நீங்கள் இதே போல் பைப் கிளீனர் வச்சு இதே போல் நீங்கள் மல்டி கலர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அழகாக பண்ணலாம். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா அதை வந்து எனக்கு ஃபோட்டோவாக எனக்கு சென்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் கீழே தரேன். அதில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண அந்த ஒர்க்கை வந்து நான் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட்டில் வந்து நான் போடுவேன். உங்கள் நேமும் வேணால் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.